ஸோ ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்களூரில் இருக்கோம். ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம கேலிக்கட்லேருந்து மாஹே வழியாக போயிட்டு போகணும். பட் நேற்று செம்ம மழை. சுத்தமாக எங்களால் வந்து vlog எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மங்களூர் வந்தாச்சு, நேற்று வந்தாச்சு. சந்தோஷ் ப்ரோவும் நேற்றே வந்து அவர் ஊருக்கு கிளம்பிட்டார். வயநாடு வழியாக போய் அப்படியே அவர் வந்து பாண்டிக்கு கிளம்பிட்டார். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா மங்களூருலேருந்து நம்மளோட கோகர்ணம் போக போகிறோம். ஆக்சுவலி முருதேஸ்வரில் ஸ்டே பண்ண வேண்டியது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருதேஸ்வர் போயிட்டு திரும்ப கோகர்ணம் போனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகும். ஸோ ஒரே அழுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். ஸோ அதனால் ரைட்டு இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளம்பியாச்சு. எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பெட்ரோல் ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மாஹேயில் வந்து 93 ருபீஸ் பெட்ரோலு. ஸோ அங்கேயே கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு ஆக்சுவலி. ப்ளஸ் ஒரு சின்ன ஜெரி கேனில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் பெட்ரோலில் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூட்டர்ன் போட்டால் போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், டோல் பிளாஸா வரப்போதுன்னு நினைக்கிறேன். இப்போ பைபாஸ் ஏரியாச்சு. நம்ம அப்படியே இன்னும் 215 கிலோமீட்டர். அது லைக் ஓட்டவே முடியல. நான் வந்து அந்த பள்ளத்தில் டமால் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரண்ட்டு வீல் பேரிங்கே போயிடுச்சு. லைட்டாக ஷேக் இருக்குது வீல் பேரிங்கில். ஸோ இப்போ கோகர்ணாக்கு போயிட்டு அங்கே வந்து 2 days ஸ்டே பண்ணுறேன். 2 nights ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்து ஸ்டேயை போட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா யானா கேவ்ஸ்னு ஒரு கேவ்ஸு. அந்த கேவ்ஸுக்கு வந்து கோகர்ணாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோவில் ஒன்று சின்னதாக இருக்குது. ஸோ அங்கேயே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக் யாராக இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டு கேலிப்பர் ஏதாவது செகண்ட்ஸில் கிடச்சிதுன்னா வாங்கி போடணும். ஏன்னா இந்த கேலிப்பர் வந்து பிஸ்டன் வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த கேலிப்பர் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம மீதி ட்ரிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து டைட் ஆகுது. ஸோ என்னடா பண்ணுற. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அது கண்டிப்பாக ரெடி பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. ஆனால் ஹசார்ட் போட்டால் எரியுது. ஏதோ லைனில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதான் பைக் ஃபுல்லாக சேரு அழுக்கு. வேறுங்க பெட்ரோல் வேறு அங்கே இருக்குது. இண்டிகேட்டர்லாம் பெண்டே ஆகிடுச்சு. ஓகே கைஸ், முருதேஸ்வர் 115 கிலோமீட்ரு. இன்னும் தூரம் இருக்குது. நிறையெல்லாம் அங்கே போகணும். எவ்வளோ தூரம் ஆகும்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இங்கே வந்து கோகர்ணாக்கு 3 மணி நேரம் 3.5 hours காமிக்குது. வாவ், வண்டி பாருங்க கைஸ். யமகா செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு ப்ரோ. சென்னை ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ட்ரிவாண்ட்ரம், ஸ்ட்ரெயிட் இது கோகர்ணா, கோவா, மும்பை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், சென்னை. ஓலா செம்ம. 135 5 ஸ்பீடு. சூப்பர். ஓகே பாபா, தலைவர் செம்ம வண்டி. ஸோ அப்படியே பைபாஸ். வாவ், 650 ரைடர் செம்மையாக போகிறாளே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ். அடுத்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹொனாவர்னு ஒரு ஊர். ஸோ அங்கே தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வெறும் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போனேன். IBR வெஸ்ட் கோஸ்ட் டோல்வே வெல்கம்ஸ் யூ. ஸோ இப்போ அப்படியே க்ரூஸ் பண்ண வேண்டியதான். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஊர் பேர் வந்து இது ப்ரோ, இது ஊர் பேர் என்ன? ஊர் பேர் தெரில.
பாருங்க ரோடு சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பீச்சு, ரைட் சைடில் வந்து ரிவர் வரும் கைஸ். இந்த ரோடு பாருங்க கைஸ், அப்படியே இந்த கோவா டு மும்பையில் வந்து நிறைய ஹில்ஸ் வரும். இந்த மாதிரி ரோடு இந்த மாதிரி இருக்குப்பா, காதெல்லாம் அடைக்குது. செம்மையாக இருக்குது இந்த ரோடு. வண்டியும் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுது. 50க்கு வந்துருச்சு, ஃபுல் த்ராட்டில் இருக்கேன் ஹில்ஸில். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே ஆகணும். வாவ், சூப்பர் ரோடுப்பா. வெல்கம் டு ஷிரூரு. இந்த ஊர் பேர் ஷிரூருன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. தாத்தா குளிச்சிட்ருக்காரு வாட்டர் ஃபால்ஸில். தாத்தா பல் தேய்ச்சிட்ருக்காரு. வாவ், செம்மையாக இருக்குது ரோடு. நம்ம கோகர்னாக்கு இன்னும் 105 கிலோமீட்டர்ஸ் கேஸ். நடுவில் வந்து 1 hour கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருந்தால. ஆமாம், அது இப்போ தான் நான் வந்து லொக்கேஷன் பார்த்தேன். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பு. இப்போ நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். சூப்பராக இருக்குது இந்த ரோடு. நான் கண்ணாடி போட்டிருக்கிறனால எனக்கு ஃபுல்லாக தெரியல. இங்கே பாருங்கள், அதில் பா கண்ணாடி கழட்டிட்டோன்னு தான் அந்த ரியல் கலரே தெரியுது. ஸோ இந்த லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது இந்த ஊரோட ரோடு. முருதேஸ்வர் வந்தாச்சு நினைக்கிறேன். அதோ வெல்கம் டு மஹாதோபா ஸ்ரீ முருதேஸ்வர் டெம்பிள். இங்கேயும் போக வேண்டியது. ஆக்சுவலி இங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியது. சரி, இங்கே எதுவுமே இருக்காது, அவ்வளோ சுற்றி பார்க்க எதுவும் இருக்காதுன்றனால ஒரே ஒரு புஷ்ஷாக நம்ம அப்படியே கோகர்னாக்கு போயிட்டுருக்கோம். பா, செம்மையாக இருக்கு. ரைடர் ஒருத்தர் போகிறாரு. ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் 1 hour கிட்ட வந்தாச்சு. இந்த பிரிட்ஜு தான் கொஞ்சம் ஃபேமஸ் நினைக்கிறேன். பாருங்கள், ரைட் சைட் ஃபுல்லாக மேப்லேயே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பீச்சில் வர அந்த தண்ணி செம்மையாக இருக்குது. 2 பக்கமும் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. போட்டிங் பண்ணுறாங்க போல். செம்மையாக இருக்குது. வாவ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்திருந்தோம்ல, இங்கே வந்து மூடி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட இன்னொரு ரைடர் ஒருத்தர் வராரு. FZ 250ல் தலைவர் பெங்களூர்லேருந்து வராரு போல். ஸோ நம்மளுடைய ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து மேங்களூர் போயிட்டு இப்போ வந்து கோகர்னா போகிறாரு. டென்ட்டு ஸ்டே பண்ணுறாரு போல். ஸோ அப்படியே நம்மளோட வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் பேசணும், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிடல. ஸோ சாப்பாடு கடை எதாவது இருக்கான்னு போய் தேடணும். ஸோ நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா கடை எங்கே இருக்குன்னே தெரியல. இங்கே வேறு ஃபுல்லாக இதுவாக இருக்குது. கோகர்னாக்கு இன்னும் 52 கிலோமீட்ரு. ஸோ கிளம்பியாச்சு கைஸ். நம்ம ப்ரோ வந்து முன்னாடி போகிறாரு, நம்ம வந்து பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே வேறு சாப்பாடு கடை எதுவுமே இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போது வண்டி எடுத்தாச்சு. இன்னும் 50 கிலோமீட்டர் தான். ஸோ ப்ரோ வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணுறாரு போல். ஸோ அவருக்கு அங்கே தெரியல அங்கே டென்ட்டு ஸ்டே இருக்கா என்னன்ட்டு. ஸோ அங்கே போய் தான் பார்க்கணும். ஸோ நம்மளும் அதுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு இது பண்ணிடலாம். ஸோ வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி கோகர்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கணும். பட் நாங்கள் அப்படியே பைபாஸில் வந்தனால பார்க்கல லெஃப்ட்டை. பட் ஓகே, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான், பார்த்துக்கலாம். கைஸ் அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாக இந்த சைடு ரோடே பிளாக் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. எங்கேயோ லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு அங்கே பின்னாடி. அதான் பார்த்தோம், என்னடா ஒன்வேயில் கார் வந்துட்டுருக்கே நம்ம லேன்லன்ட்டு. லெஃப்ட் சைடில் வந்து சின்ன லேக் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் தான் கோகர்னா மெயினுக்கு. நாங்கள் வந்து வேறு ஒரு ரூட் எடுத்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தடா ஃபால்ஸ் போகிற ரூட்டு மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்குது, ரூட்டு நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, மேடு அங்குது ஏறுது. என் வண்டி ஏறிடுது. ப்ரோவுக்கு பின்னாடி வராரு FZ 250. அவரதெல்லாம் வந்து என் வண்டி ஏறலை, அவரதெல்லாம் ஏறிடும். எந்த தான் கொஞ்சம் அப்படியே முக்குது. நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம்ல,
பட் ஓகே வந்துட்டோம் சீக்கிரம். மணி என்ன 4:30, பரவாயில்ல சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா பிரேக் போட்டோம். அப்புறம் இந்த ப்ரோவை மீட் பண்ணேன். அவர் பேர் மனிஷ் ப்ரோ அவர் பேர். ஸோ மேப்பில் இன்னும் 12 கிலோமீட்ரு. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஊர் ஃபுல்லாக போயிட்டு வந்தது. இப்போ வந்து அப்பா போடு எல்லா பள்ளத்துலேயும் போடு. இப்போ வந்து கோகர்ணா ஐலாண்ட் அதுதான். ஐலாண்டா எப்படின்னு தெரியல, தனியாக தான் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து அங்கே பிரிட்ஜு போட்டிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வாவ், இது ஊருக்குள்ளே வர மாதிரி ஹில்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனாலும் பக்கத்தில் பீச் இருக்குது கைஸ். அதுதான் எப்படின்னு தெரியல. நல்லா ஏறி இறங்கி சூப்பராக ஏறி இறங்குச்சு. ஆனாலும் ஹில்ஸு ஒரு சின்ன கொல்லிமலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது. இப்படி வா, போ, அப்படி போ. ஓரமா போ. ஏன் இங்கே இருக்கீங்க? கேன் யூ டேக் இட்? சரி, என்ன பண்ணுறீங்க இங்கே நீங்கள்? நடு ரோட்டில் என்ன பண்ணுற? ஃபிஷ்ஷு சாப்பிட போறியா? போ, இப்படி ஓரமாக போ. அப்படி போ. ஏய், குதி. கிவ் போ. ஜம்ப். ஏய், வரக்கூடாது, போ. சின்ன கேட்டு எப்படி நடு ரோட்டில் இருக்குது. ரோடு கலருக்கு இருக்குது. என்னன்னா இது ஏதோ வாத்து மாதிரி நடந்து போதே, போய் நடு ரோட்டில் நிற்குதுன்னு பார்த்தா சின்ன 3 கிட்டன். பக்கத்தில் வந்து ஆண்டி வந்து மீன் விற்றுருந்தாங்க போல். ஸோ மோந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது கோகர்ணாக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா பைக்ஸ் இந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் அலௌடு இல்லைன்னு இல்லை, லைக் சுத்தமாக ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே இப்போ இங்கேருந்து போகணும். இடமே இல்லை, எப்படிடா போவீங்க? இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் பீச். உங்களுக்கு இங்கேருந்தே பார்த்தா தெரியும். ஸோ பீச் வந்து கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாருங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா யானா கேவ்ஸ் போகிறோம். ஸோ யானா கேவ்ஸ் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து 3ஆவது நாள் பார்த்திங்க அப்படின்னா கோவா கிளம்பிடுவோம். பீச் யூடியூப் சேனல். நோ, ஐ ஒன்ட் கிவ் இன்ட்ரோ, ஜஸ்ட்டு ஓகே கைஸ். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா கோகர்ணாவில் இருக்கோம். அப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்மெட்ரியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ப்ரோஸ் மனிஷ். இவர் தான் மனிஷ், மனோஜ். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ சுற்றி பார்க்க போகிறோம். வேறு என்ன, பீச்சு தான், அவ்வளோதான். ப்ரோ, திஸ் வில் கம் இன் யூடியூப்.